எப்படியும் சொல்ல முடியும். அப்ப அந்த இடத்த அது சொல்லுது, மனதை பிரிக்குது. ஆள் மனம் என்ன, மேல் மனம் என்ன, என்ன செயல், என்ன வடிவம். அப்ப அது சொல்லுது, எந்த உலகத்துல எந்த மனிதனா இருந்தாலும் இந்த மனம் என்ன பண்ணும்னா, மனம்தான் இந்த பிரபஞ்சத்துல படைப்புக்கான காரணமாகவே இருக்கு. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுன்னா, இந்த மனம்தான் அறிவுக்கு வேலை கொடுக்கறது. அறிவுங்கிற ஒரு மூளைக்கு வேலையை கொடுக்கறதோ, அறிவுலேருந்து கண்களுக்கு வேலை பார்க்கறதோ, செவிகளுக்கு வேலை நடக்கிறதோ, ஒரு பிரதானமான கேப்டன் யாரா ஒரு உடலுக்கு? இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க யாரு அப்படின்னா உங்க மனம்தான். அப்போ உங்க மனம் என்னன்னா, அதோடைய தாட் ப்ராசஸ்ல இதெல்லாம் நம்பணுமா அப்படிங்கிறது உங்க வார்த்தை கிடையாது, உங்க மனம். இதுதான் நம்பணும் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உங்க வார்த்தை கிடையாது, உங்க மனம். இதை தான் சாப்பிடணுமா அப்படின்னா இது வார்த்தை கிடையாது, உங்க மனம். இவரோட தான் வாழணுமா அப்படின்னா இது வார்த்தை கிடையாது, இது மனம். அப்ப எவன் சொன்னாலும் அந்த அறிவுரையை கேட்காம சிவனங்காதுல சங்கூதன மாதிரி போறீங்கல்ல, இங்க எத்தனையோ குடிகாரர் இருக்கான், அதுல கேடுறான்னு எழுதி போட்டாலும் எவனும் கேட்க மாட்டான்னா அது மனம். கேட்க மாட்டான். படம் போடும்போது திரையில போடுவான், மது அருந்தாத, தம் அடிக்காதன்னு. ஆனா இன்ட்ரோல் விட்டோன்னா தியேட்டர்ல உள்ள அத்தனை பேர் தம் அடிச்சுட்டு இருப்பான். அதை ஒளிபரப்பு நம்பர் மேல ஆப்ரேட்டர், அவன் தான் முதல்ல சிகரெட்டை குடிச்சிட்டு இருப்பான். அப்ப இதோடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி. 4